Hi dear students and parents, welcome back to our YouTube channel. Re-NEET exam 2026 எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் உங்களோட கீ ஆன்சரை செக் பண்ணிவிட்டு எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்குமா ஆர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்குமாங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ உங்களோட கேட்டகரி வைஸு உங்களோட மார்க்கை வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க்கில் இருந்தால் சேவ் ஜோனுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களோட கேட்டகரிக்கு டார்கெட் ஸ்கோர் என்னங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 2025 கம்பேர் பண்ணும்போது காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கேண்டிடேட் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த இயர் 2026க்கு. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து ஸ்டேபிளாக இருந்தாலும் ஸ்லைட் வந்து இன்க்ரீஸ் வரலான்னு எக்ஸ்பெக்ட் வந்து ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026 பற்றி நம்ம கேட்டகரி வைஸ் வந்து நம்ம கடகடன் பார்த்துடலாம். ஸோ ஓசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2024 க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 651 முடிஞ்சிருக்கு. அண்ட் 2025 பொறுத்தவரை 538 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 2026 எக்ஸ்பெக்டேஷன் வந்து 530 545 வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பிசியை பொறுத்தவரை 2024 620 முடிஞ்சிருக்கு. அண்ட் 2025 க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 509 முடிஞ்சிருக்கு. அண்ட் 2026 எக்ஸ்பெக்டட் வந்து ஒரு 510 525 வரை எதிர்பார்க்கலாம். அண்ட் பிசிஎம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 2024 612 முடிஞ்சிருக்கு. அண்ட் 2025 பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 504 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் ஒரு 505 520 இருந்தால் சேஃப் ஜோன். எம்பிசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 603 வரை 2024 முடிஞ்சிருக்கு. அண்ட் 2025 க்ளோசிங் வந்து 494 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் வந்து ஒரு 495 510 வரை எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்சிஏ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 536 24 முடிஞ்சிருக்கு. அண்ட் 2025 எடுத்துட்டிங்கன்னா 441 முடிஞ்சிருக்கு. அண்ட் 26 பொறுத்தவரை 430 445 வரை எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்சிஏ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 463 முடிஞ்சிருக்கு. அண்ட் 2025 க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 397 முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் 2026 பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 395 410 வரை எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்டியை பொறுத்தவரை 488 24 முடிஞ்சிருக்கு. அண்ட் 2025 பொறுத்தவரை 402 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 390 405 வரை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மார்க் ரேஞ்சில் இருந்து கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருந்தால் கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்ட் கட் ஆஃப் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸை பொறுத்து மாறும். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன கட் ஆஃப் எல்லாமே எக்ஸ்பெக்டட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தாங்க. ஸோ நம்ம வந்து அஃபிஷியல் கட் ஆஃபை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ நீட் கட் ஆஃப் என்பது எக்ஸாம் டிஃபிகல்ட்டி லெவலோ இல்லை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேஷன் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் ரிசர்வேஷன் கேட்டகிரியை மட்டும் ப்ரீவியஸ் இயர் கவுன்சிலிங் ட்ரெண்ட்ஸுன்னு பல ஃபேக்டருக்கு மேலே டிபெண்ட்ஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த மார்க்ஸ் ரேஞ்சை ஒரு கைடன்ஸிங்காக மட்டும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஒரு யூடியூப் சேனல் வீடியோவில் பார்த்து கட் ஆஃபை நம்பி ஃபைனல் டெசிஷன் எடுக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் ரவுண்ட் வைஸ் அலாட்மெண்ட் ரிசல்ட்டை மட்டும் ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி அதை ஃபைனலாக முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். நீட் 2026 கட் ஆஃப் அப்டேட்ஸ் அண்ட் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கைடன்ஸிங் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ப்ரைவேட் காலேஜோட அனலைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காத கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.